அடுத்த சத்தியத்தை கேளுங்கள். புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கால விரிவு, இதை பற்றிய ரகசியங்களை புரிந்து கொண்டீர்களானால் அகத்திலும் இகத்திலும் ஜீவன் முக்தியும், அகத்திலே ஜீவன் முக்தியும் இகத்திலே வெற்றியும் அடைவீர்கள். மட்டுமல்லாது இந்த காலத்தோடு விளையாடுவதன் மூலமாக உங்களால காலத்தை எப்படி வேணா ஷிஃப்ட் பண்ண முடியும். அப்ப என்ன ஆகும்னா பரமசிவ சக்திகளை வெளிப்படுத்துவீர்கள். எந்த இடத்துல வேணா அப்பியர் ஆக முடியும். யாருக்கு வேணா ஹீல் பண்ண, உடம்ப ஹீல் பண்ணி விட முடியும். மக்களுக்கு, உங்களுக்கும் மக்களுக்கும் பல நன்மைகள் செய்து கொள்ள முடியும். அந்த மாதிரியான சாத்வீகமான பரமசிவ சக்திகள் வெளிப்படும். அதனால இந்த 49வது ஜெயந்தி திருநாளிலே பரமசிவ பரம்பொருளின் செய்தி அனைவருக்கும் அகத்திலே காலம் எனும் திரைப்படம் ஓடும் திரைதான் நீங்கள் என்று புரிந்து இந்த திரைப்படத்திற்குள் சிக்கிக் கொள்ளாமல் திரைதான் நீங்கள் என்ற புரிதலோடு இருந்து, காலங்கிற ரயில்ல உட்கார்ந்து போற பயணி நீங்க இல்ல, காலம்ங்கிற ரயில் போற தண்டவாளம் நீங்க அப்படிங்கிற அனுபூதியில் இருந்து அகத்திலே ஜீவன் முக்தியும் இகத்திலே ஷேர்டு ரியாலிட்டியில ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கை என்று புரிந்து, ஒவ்வொரு வினாடியையும் டைம் மேனேஜ் பண்றதுதான் லைஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பெருவெற்றி அடைவதும், டைம் மேனேஜ் பண்ணி காலத்தை மேலாண்மை செய்வதன் மூலம் வாழ்க்கையை மேலாண்மை செய்து இந்த ஷேர்டு ரியாலிட்டியில இகத்துல நீங்கள் என்னவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அடைந்து வெற்றி பெற்று பரத்திலே காலத்தை பற்றிய பரமசத்தியங்களை புரிந்து கொண்டது. கால விரிவு, வேறு வேறு லோகங்களிலே இருக்கின்ற காலம், இந்த பரமசத்தியங்களை புரிந்து கொண்டு அனுபூதியாக்கிக் கொண்டு அதன் மூலம் அகத்திலும் இகத்திலும் ஜீவன் முக்தியும் வெற்றியும் அடைவது மட்டுமல்லாது உங்களுடைய காலத்தோட குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டையும் அல்டிமேட்டா பரமநிலைக்கு கொண்டு சென்று பரமசிவ சாயுச்சியத்தை, பரமாத்வைதத்தை, பரமசிவ சக்திகளை வெளிப்படுத்தி வாழ்வீர்களாக.